வணக்கம். கலைஞரின் குறளோவியம். குறள் எண்கள் 292 மற்றும் 293. வழங்குகிறார் திருக்குறள் பூவை பி. தயாபரன் அவர்கள். வழக்கம் போல் வள்ளுவர்தம் மாணாக்கனுக்கு தமிழ் இலக்கணம் கற்றுக் கொடுக்கும் நேரம் அவரது அகன்ற நெற்றியில் தேக்கப்பட்ட சிந்தனை பெருவெள்ளம் ஒளி வெளி மடைகளின் வழியாக பாய்ந்து கொண்டிருந்தது. அப்போது அழகிய மான் குட்டி ஒன்று அச்சத்தால் நடுக்குற்று தன் இனத்துக்குரிய இயல்பான வேகத்தை இரட்டிப்பாக்கிய வண்ணம் வள்ளுவரின் குடிலுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டது. குறளாரின் குளிர் பார்வை அந்த இளம் மானின் மீது படுவதற்குள் வெல்லும் அம்பும் தாங்கிய வேடன் ஒருவன் விரைந்து வந்து வள்ளுவருக்கு எதிரே நின்றான். இந்த பக்கம் ஒரு மான் ஓடி வந்ததே கண்டீர்களா? கண்டிருந்தால் சொல்லிவிடுங்கள். அது என் அம்புக்கு தப்பிய மான். ஒருவேளை உமது இல்லத்திற்குள் நுழைந்து விட்டதோ என்று பரபரப்புடன் கேட்டான். வள்ளுவர் அமைதியாகச் சொன்னார், மானா, இந்த பக்கம் வரவில்லையே. அதோ அந்த பக்கம் அல்லவா சற்று நேரத்துக்கு முன் ஒரு மான் துள்ளி ஓடியது. இந்த பதிலை கேட்டதும் வேடன் அப்படியா என்று கூறியவாறு அவர் காட்டிய திக்கு நோக்கி ஓடத் தொடங்கினான். மாணாக்கன் மிக்க பணிவுடன் வள்ளுவரை பார்த்து கேட்டான், பெருந்தகையீர், பொய் கூடாது, அது பெருந்தீது என்று பலமுறை விளக்கி இருக்கிறீர்களே. இன்று தாங்களே அந்த வேடனிடம் ஒரு பொய் கூறினீர்களே, சரிதானா? வள்ளுவர் புன்னகை புரிந்தவாறு விடையளித்தார். கேடு இல்லாத நன்மையை விளைவிக்கக்கூடிய பொய்யான சொல் வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும். நான் வேடனிடம் உண்மையை சொல்லியிருந்தால் அந்த புள்ளிமான் உயிர் போயிருக்கும் அல்லவா? நான் கூறியது பொய்யானது எனினும் அது ஒரு நன்மையை செய்த காரணத்தால் வாய்மையாகவே கருதப்படும். வள்ளுவர் இந்த விளக்கத்தை சொல்லி முடித்துவிட்டு எதிரே இருந்த ஏட்டையும் எழுத்தாணியும் எடுத்தார். குறள் உருவாயிற்று. பொய்மையும் வாய்மை இடத்த புரை சேர்ந்த நன்மை பயக்குவேன். அதனைத் தொடர்ந்து மாணாக்கனிடம் கூறினார், இளைஞனே, இந்த விளக்கத்தை பயன்படுத்தி பொய் சொல்லுவதையே வாழ்க்கையாக ஆக்கி கொண்டு விடக்கூடாது. ஒருவன் தன் நெஞ்சம் அறிந்த உண்மையை மறைத்துவிட்டு தன்னை காத்து கொள்ளவோ அல்லது பிறருக்கு கேடு சூழவோ பொய் கூறுவானேயானால் அப்படி பொய் கூறியவனுடைய நெஞ்சமே அவனை சுட்டு பொசுக்கிவிடும். அதனை குறிப்பிடவே இந்த குறளையும் எழுதியிருக்கிறேன். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தவின் தன்னையே தன்னை சுடும். வள்ளுவரின் அருமைமிகு கருத்துக்களை கேட்டு மகிழ்ந்த மாணாக்கன் அவர் கால் மலர் தொழுது நின்று வாழ்க வள்ளுவம் என்று முழங்கினான். அதிகாரம் வாய்மை. குறள் எண் 2, 3. நன்றி, வணக்கம்.